ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். செல்லக்குட்டியை குளிப்பாட்டுறதுக்கு டைமே கிடைக்கல. இப்படி கூப்பிட்டா அப்படி போவா, அப்படி கூப்பிட்டா இப்படி வருவா. ஷாம்பு பாக்கெட்டை பார்த்தா போதும் ஓடுருவா. வாடி குளிக்கலான்னாக்கா வரவே மாட்டான். அப்புறம் சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா அவளாக வருவா. நீ குளிப்பாட்டு டாடி, நான் குளிக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு வழியாக அவளை பிடிச்சி குளிப்பாட்ட உக்காந்தாச்சு. குளிச்சிக்கிட்டு இருக்கான். நல்லா குளிக்கணும். தேய் 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 தேய்னு அவங்க அம்மா தேய்க்குது. நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன் போட்டுக்கின்னு தேய் தேய்ன்னு தேய்ச்சேன். புள்ள உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் இல்லை இது, அதனால் ஃபுல்லாக முடி கொட்டுருச்சு. வேறு வழி இல்லை. சரி இருக்கிற முடியவும் நம்ம குளிப்பாட்டி கரைச்சி விட்டுடலான்ட்டு குளிப்பாட்டி விட்டுன்னு இருக்கோம் ஒரு வழியாக. செல்லக்குட்டி மனசில் நினைக்கிது, 2 பேரும் போட்டு புரட்டி எடுக்கிறீங்க என்ன, முடியல. கண்ணில் சோப் போட்டேன்னா அது வேற குறுன்னு பார்க்குது வேற. பார்த்து சோப் போட்டு டாடி, கண்ணில் எதுக்கு டாடி போடுறேன்னுட்டு. காதில் வேற போட்டேன்னு காதை வேற உதறின்னு இருக்கு. சரி ஒரு வழியாக குளிப்பாட்டிடலாமேன்னுட்டு எப்படியோ குளிப்பாட்டிகிட்டு இருக்கோம். பயங்கர வெயிலுங்க, தாங்க முடியல. என்ன பண்ணுறது, ஒரே கத்திக்கினே இருக்க வேண்டியது தான் இதுங்களுக்கு. வேறு வேலையே இல்லை. வீட்டை சுற்றி கத்திக்கினே இருக்கணும். ஒரு வீடியோ எடுக்க விட்றலான்னு பாருங்கள். நாங்கள் இருக்கிறத ஓலை விட பயங்கர ஹீட்டுங்க. அது எப்போ பார்த்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஓலை வீடுனா குளிர்ச்சியாக இருக்கும், கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது வெதர் எல்லாம் மாறும், சில்லுன்னு தான் இருக்கும் எனி டைம் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஓலை வீடே பற்றின்னு போதுங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிக்குது. சூரியனே எடுத்துகிட்டு வந்து ஓலைக்கு மேலே உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அவ்வளோ ஹீட்டு. இந்த ஹீட்டில் அவளை ஒரு 7 மணி போல் குளிப்பாட்டினா சில்லுன்னு இருக்கும், நல்லா தூங்குவோன்னுட்டு இப்போ பிடிச்சி குளிப்பாட்டின்னு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் டீ சாப்பிட்டோம். ஏன்னா டீ சாப்பிட்டு அவளை குளிப்பாட்டினா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் டீ சாப்பிட்டுட்டு அவளை குளிப்பாட்டின்னு இருக்கோம். எப்பயுமே ஒரு வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வேலையை தொடங்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு தான் வேலையை தொடங்குவோன்னுட்டு டீயை குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அவளை குளிப்பாட்டுறதுக்கு. அப்புறம் அவளை பற்றி சொல்லலாம்னா அவள் ஒரு ரகடு கேர்ள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. சொன்னால் தான் என்ன, ஏன்னா முன்னெல்லாம் வீட்டில் சண்டையே போட மாட்டா. அவங்க அம்மாக்கிட்ட பொறுமையாக போவா. இப்போ கூட வாய் பேசுகிறா. எங்கே யார் நம்ம மனுஷால் பேசினாலும் ரிப்ளை பண்ணின்னு உட்காந்துருக்கிறது தான் வேலை அவளுக்கு, பாப்பாவுக்கு. அவ்வளோ வாயாடியவ. யாரும் எதுவும் பேசக்கூடாது, ரோட்டில் போகிறவங்க கூட எதுவும் பேசக்கூடாது. இவள் ரிப்ளை பண்ணிக்கினே இருப்பாள். பேசாமல் போயேன், ஏன் சும்மா பேசிக்கினே இருக்கிற, நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன்ட்டு ரிப்ளை பண்ணின்னு இருப்பான். எந்த ஊர்லேயும் நடக்காது இந்த கொடுமை கூத்தெல்லாம். இவன் மட்டும்தான் அப்படி பண்ணிக்கினே இருப்பான். காது உள்ள தண்ணி பூந்துச்சு போல இருக்கு, உதறின்னு இருக்கு. குளிப்பாட்டும் போது ஜாக்கிரதையாக குளிப்பாட்டணும். காது உள்ளே தண்ணி போகக்கூடாது எப்பயும். அப்படியே போனாலும் தொடச்சிடணும், க்ளீன் பண்ணிடணும். ஒரு துணியை வச்சு, காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டாக்கா க்ளீனாக அந்த தண்ணியெல்லாம் போயிடும். காது உள்ள தண்ணி போய் செப்டிக் ஆகி போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். எப்பயுமே உஷாராக குளிப்பாட்டணும் அவங்கள மட்டும். அதுதான் கம்பெனி சீக்ரெட், குளிப்பாட்டுறது எப்படின்னு. எல்லாரும் பேருக்கு சொல்லுவாங்க, நான் குளிப்பாட்டுறேன்னு. சோப்பை கூட ஒழுங்காக போகாது, அப்படியே கரையாக நின்றுடும். நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி குளிப்பாட்டணும், அதான் நல்லாயிருக்கும். இப்போ துடைக்கலாம் வாங்க. மேலேயே நினச்சிக்கிட்டேன் நான். என்ன பண்ணுறது, ஓடிடுவாளே அவள். ஒரு ஆள் பிடிச்சிக்கின்னு தான் ஒரு ஆள் துடைக்கிறதா இருக்குது. என்ன பண்ணுறது, இவளுக்கே இந்த நிலமைனா வீட்டில் என்ன 3 பேர் இருக்காங்க. அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்கள். சுத்தமாக குளிக்கவே மாட்டாளுங்க அவளுங்க.
ஊன்னு கத்துறதுனே இருப்பாளுங்க. ஆனால் குளிக்கவே மாட்டாளுங்க. எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி வருவாளுங்க குளிக்கிறதுக்குன்னுட்டு. பட்டு இருக்கா பாருங்க, லபோ லபோன்னு கத்துவா, ஊரையே கூட்டுவா குளிக்கணுன்னா. சொல்கிற பேச்சே கேட்க மாட்டா. நான் மேலேயே பச்சை தண்ணி படக்கூடாது அவளை பொறுத்த வரைக்கும். அவள் அப்படியே கேரக்டரு. இருக்கா பாருங்கள் பிங்கியோட கேரக்டர் எப்படின்னா, ஐயோ அம்மா நான் ஓடிடுறேன், ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடிவாங்க, என்னை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, மிதிக்கிறாங்க, எங்கள் அப்பா தான் அடிக்கிறாரு, எங்கள் அம்மா தான் மிதிக்கிறாங்க, கல்லாலே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் புலம்புவா. அந்த மாதிரி கேரக்டர் குளிக்க சொன்னான். பட்டுவோடைய பிங்கியோடைய மைண்ட் வைஸ். சரி என்ன பண்ணுறது, நீங்கள் குளிக்கவே வேணான்னு சொல்லி நாங்கள் அவங்கள ஓரங்கட்டி வச்சிட்டோம். அதனால் அவங்க 2 பேரும் குளிக்க வரல. நாங்கள் மட்டும் குளிப்பாட்டி விட்றோம் பாப்பாவை மட்டும். அவள் நல்ல பொண்ணு, நல்லா குளிச்சிட்டா.